இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ட்ரிங்க் டீடாக்ஸ் ட்ரிங்க். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியே வரத்துக்காக நாம் வந்து இந்த ட்ரிங்க்கை ரெடி பண்ணுறோம். ஆஃபீஸ் கோவர்ஸ் வந்து எப்போவுமே வந்து டெய்லி காலையில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டு கிச்சனில் சுற்றிட்டுருக்க முடியாது. அதனால இது எப்படி 1 வீக் அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பைனாப்பிள் இருக்குது, நெல்லிக்காய். யூஸ்வலாக உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கிடைக்கலன்னா இங்கே நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் வாங்கிக்கலாம். இது என்ன, மஞ்சள் வந்து குர்குமின் சத்து. இது வந்து ரொம்ப நல்லது, நமக்கு ஆன்டாக்சிடென்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ இது வந்து நாங்கள் பீஸ் பண்ணி போட்டிருக்கோம். கேரட்டுன்னு சொல்லிட போகிறீங்கன்னு தான் நாங்கள் மஞ்சள் வச்சுருக்கோம். இது நம்ம தோட்டத்து மஞ்சள். அதே மாதிரி இஞ்சி இருக்குது. அடுத்தது வந்து பெப்பர், நம்மளுடைய புதினா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் அது வந்து அயன் கண்டென்ட் அதில் நிறைய இருக்குது. பைனாப்பிள், அடுத்தது வந்து நம்ம இளநீர், இது தேன். நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் நல்ல உடம்புல அப்சர்வ் ஆகணும் அப்படின்னாக்கா யூஸ்வலாக வந்து எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்க 2 பெப்பர் வந்து சமையலில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேன், ஏன்னா மருத்துவ குணம் வாய்ந்த தேன். மருந்துக்காக வந்து தூய தேன் பயன்படுத்துவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதும் தூய தேன், நம்மளுடைய ஃபார்மில் இருந்து எடுத்துகிட்டு வந்த தேன். நம்ம ஃபார்மில் தேன் பெட்டி இருக்குது, அதுலேருந்து எடுத்த தேன் இது. வாங்க இதை எப்படி வந்து பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அமுதா வந்து பெப்பர் ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன போட போகிறீங்க? டர்மரிக் போடுறாங்க. டர்மரிக். அடுத்தது வந்து இரும்பாம்புளி ஆர் இன்பம்புளி, பிலிம்பி, ஏகப்பட்ட பேர் இருக்குதுக்கு. ஆமாம், இது ஒரு வாட்டி அடிச்சுட்டு திரும்ப வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட போகிறாங்க. மஞ்சள் வாசனை சூப்பராக இருக்குதா, அரைச்சிட்டுருக்குறோம் பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது கலரு. குர்குமின் தான். அமுதா, இப்போ நீங்கள் இதில் என்னெல்லாம் போட்டீங்க? இதில் மிளகு, மஞ்சள், அப்புறம் இன்பாம்புளி. ஆமாம், இதை போட்டு அரைச்சிட்டாங்க. மஞ்சள் வாசனை தூக்குது, ஆர்கானிக் மஞ்சள் வாசனை. உங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். ஸோ இதில் புதினா போடுறோம் நாங்கள். நான் கிளாஸ் பவுல் கழுவிட்டு வர கேப்பில் இவங்க வந்து அதை ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய புதினா, இன்பம்புளி, வேறு என்ன போட்டோம் இதில், மஞ்சள், இது எல்லாத்தையும் போட்டாச்சு. அதனுடைய திப்பி இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் எங்கள் மாட்டுக்குங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. மிளகெல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லது அதுக்கு. நாங்கள் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வைக்கல, அதனால ஒரே கலோபரமாக தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ நாங்கள் போய் பின்னாடி கிளாஸ் கழுவிட்டு வரத்துக்குள்ளே இவங்க வந்து இதெல்லாம் பைனாப்பிள் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பைனாப்பிளை இப்போ ஜூஸ் அடித்து எடுத்துக்க போகிறாங்க. பைனாப்பிளை ஜூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பைனாப்பிளை வடிகட்டிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நல்ல தேய்ச்சி கீச்சு எடுத்தா சீக்கிரமாக வடிகட்டிட்டு நாங்கள் ஜூஸை ரெடி பண்ணி நாங்களுமே டயர்டாகிட்டோம், குடிக்க போகிறோம். ஹீரோ வந்தார், நம்ம குர்குமின், அதாவது மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள் உடம்புல எப்படி அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு இந்த டீடாக்ஸிங் ட்ரிங்கை நம்ம ரெடி பண்ணோம். இப்போது முதல்ல வந்து நம்ம பைனாப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பைனாப்பிளெலாம் கட் பண்ணி காமிச்சோம். இதெல்லாம் நாங்கள் பயங்கர கலாட்டாவோடு ரெடி பண்ணி, அந்த கலாட்டா வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு எடுக்கல. இதில் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். ஓகே, அடுத்தது தேங்காய் தண்ணி. இளநீர் இல்லை, ஸோ தேங்காயை உடச்சிட்டு, நம்ம வயல் தேங்காய் தான், அதை உடச்சிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஹீரோ, இதுதான் இரும்பான்புளி, அதாவது இன்பம்புளி, மஞ்சள், மிளகு. ஸோ இவங்களையும் உள்ள போடணும். ஸோ இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு தான் இல்லை, எல்லாம் வந்துருச்சு. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னடான்னா, நம்மளுடைய இஞ்சி வந்து இவ்வளோ ஊற்ற போகிறதில்ல, காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் பாதி இஞ்சி ஊற்றிக்கிறோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் நிறைய இருக்குது எங்கிட்ட, அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்மளுடைய தேன்.
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் இனிப்பு வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். தேன் வந்து அடியில் அப்படியே நிற்கும். ஆக்சுவலாக நல்ல தேன் வந்து கரையாத அவ்வளோ சீக்கிரம். இங்கே பாருங்க, இப்போ என்னுடைய கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ்அப்பில் காமிங்க உங்களோட. ஸோ இது வந்து எவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் கலரில் போட்டேன். இந்த மஞ்சள் கலர் வரல. ஆனால் வாசனை எல்லா வாசனையும் தனித்தனியாக தெரியுது எனக்கு மிக்ஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிப்பு, தொறுப்பு, காரம், கசப்பு மட்டும்தான் இல்லை. அறுசுவை கொண்டு வரணும்னு பார்த்தா 5 சுவை கொண்டு வந்துட்டோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சுருக்கோம். பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து அந்த அரை பாட்டில் வந்து நீங்கள் குடிச்சா போதும். நிறைய குடிச்சிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட சொல்லக்கூடாது. இது ரொம்ப நல்லாவும் இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் கேட்க போனால் நம்மளுடைய லெமன் இருக்கு இல்லையா, லெமன் தோல், அதை வந்து இதில் அரைச்சி போட்டுருந்தோன்னா நல்லா இருக்கும். பட் லெமன் வந்து நாங்கள் ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வரல. ஜூஸ் மிக்ஸ் பண்ணதை கண்டெய்னரில் எடுத்துட்டோம். இது வந்து 150 ml கண்டெய்னர், 4 கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 75 ml நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, சில்லுன்னு இருக்கும். காலிலேருந்து சில்லுன்னுலாம் குடிக்க முடியாது. 75 ml வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு கொடுத்தோன்னா 150 ml நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்த ட்ரிங்க் குடிச்சிருவோம். இது ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. காலையில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுடைய வயிறு வந்து சுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்லாம். அந்த குர்குமின் சத்தும் வந்து ஹனி அண்ட் பெப்பர் இருக்கிறதுனால நமக்கு மஞ்சள்லேருந்து ஈஸியாக நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிக்கும். மஞ்சள் வந்து நிறைய பயன்படுத்தினா அது வந்து நல்லதும் அல்ல, மருந்தாக பயன்படுத்தணும். அதனால் கொஞ்சமாக தான் நம்ம போட்டிருக்கோம். இது ஒன்றொன்றும் நாங்கள் தனித்தனியாக அரைச்சிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இஞ்சி தனியாக, மஞ்சளும் பெப்பர், நம்மளுடைய இன்பம் புளி, அதை ஒன்றா அரைச்சிக்கிட்டோம். நம்ம மிச்சம் எல்லாமே தனித்தனியாக மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளேவரும் நமக்கு நல்லா அதில் தெரியுது. ஸோ 5 சுவைகளுடன் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதனும் நீங்களும் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.